நீரிழிவு, இரத்த அழுத்தம், கல்லீரலில் கொழுப்பு உள்ளிட்ட வாழ்வியல் சார்ந்த தொற்றா நோய்கள் இளம் வயதினரிடம் இருக்கும் போதிலும் அவற்றை உரிய தருணத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் போக வாய்ப்புகள் உள்ளன. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்ப்போம். பரபரப்பான வாழ்க்கை சூழல், குறைவான உடல் உழைப்பு, ஆரோக்கியமற்ற உணவு போன்றவை காரணமாக நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், உடல் பருமன், ஆஸ்துமா மற்றும் கல்லீரல் கொழுப்பு போன்ற வாழ்வியல் சார்ந்த தொற்றா நோய்கள் பெரும்பாலானவை இளம் வயதிலேயே ஏற்படக்கூடியதாக இருக்கின்றன. உயர் ரத்த அழுத்தம், உயர் கொழுப்பு, நீரிழிவு உள்ளிட்ட பெரும்பாலான வாழ்வியல் நோய்கள் பல ஆண்டுகளாக எந்தவித எச்சரிக்கையையும் வெளிப்படுத்தாமல் இருக்கும். 18 வயதிற்கு மேற்பட்டோர் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரை அளவு, கொழுப்பு அளவு, உடல் பருமன் ஆகியவை குறித்து ஆண்டுக்கு ஒருமுறையாவது பரிசோதிப்பது அவசியமாகும். இதய நோய் அல்லது நீரிழிவு ஆகியவை உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் இதற்கு முன்பு இருந்திருப்பின் முன்கூட்டியே இந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதால் திடீரென மாரடைப்பு, மூளைத்தாக்கு, சிறுநீரக பாதிப்புகள், கண் பார்வை கோளாறு ஏற்படுவதை தடுக்கலாம். நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை பார்ப்பவர்கள், கைபேசி திரையை பார்த்துக் கொண்டிருப்பது ஆகியவை வளர்ச்சிதை மாற்றம், இதய ஆரோக்கியத்திற்கு கெடுதலாகும். சுறுசுறுப்பாக நடப்பது, சைக்கிள் ஓட்டுவது, யோகா அல்லது நீச்சல் என தினமும் 30 நிமிடங்கள் ஈடுபடுவது சிறந்தது. சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமற்றது. முழு தானியங்கள், சிறுதானியங்கள், நடுத்தர அளவில் அரிசி உணவு, அதிக அளவு காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், தயிர், முந்திரி பருப்பு போன்றவை, ஆரோக்கியமான எண்ணெய் உபயோகித்தல், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பது ஆரோக்கியமானது. வாழ்வியல் நோய்களுக்கு ஒரே நாளில் தீர்வு கண்டுவிட முடியாது. எனினும் அதனை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம்.